நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம கௌஷிக்கு ப்ரொமோஷன் வரும்னு சொல்றாங்க. அப்படியா? என்னவா ஆக போறான்? அவன் டிஎல் ஆக போறானா? ஓ, அப்போ சூசனுக்கும் ப்ரொமோஷன் வரும்ல? டேய், ஆம்பளைங்களுக்கு யாருக்கு என்ன இருந்தாலும் நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டியே. பொம்பளைங்களை பத்தி மட்டும் விசாரி. அப்படி இல்லடா, கௌஷிக் டிஎல்னா அவங்களுக்கு மேல இருக்கிற சூசனும் அடுத்த லெவல் போகணும்ல. அதெல்லாம் தெரியலப்பா. ஆனா இவன் அவரன் சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? நம்ம எச்ஆர் டேவிடோட அல்லக்கைங்க கசிய விட்ட தகவல் தான் இது. ஓ, அப்புறம் வாழும் வருது. இப்படி பார்த்தா என்னடா அர்த்தம்? அதான்டா நம்ம காலேஜ் பசங்களாம் இங்க வந்து சேர்றாங்கன்னு ஏற்கனவே லட்சுமி சொன்னாங்களே, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். உன்னோட எக்ஸும் வருதுடா. முன்னாள் தேவதையை பார்க்க இந்நாள் தேவதைகள்லாம் ஆர்வமா வெயிட்டிங்ல இருக்காங்க. ரொம்ப முக்கியம். இன்னும் பல முக்கியமான தகவலும் இருக்காண்டா. சாயங்காலம் நீ மேட்ரோட வா, நான் கோர்ட்டோட வரேன்னு சொல்லியிருக்கேன். சாயங்காலம் போய் அவன்கிட்ட சில பல தகவல்லாம் கறக்கணும். நாளைக்கு இன்னும் பல முக்கியமான இன்ஃபர்மேஷனோட உன்னை நான் சந்திக்கிறேன். மச்சான், ராஜிடா அந்த சிகரெட் பாக்கெட்டை கொடு. என்ன அவளை வெறுப்பேத்த சீன் போட போறியா? ஏய் குர்ரா. டேய், ஆபீஸ்க்குள்ள யாரும் தம் அடிக்க முடியாது ராஜிக்கு நல்லா தெரியும்டா. ஏய் குடுன்றல்ல. ரொம்ப ஓவரா இருக்குடா நீ பண்றதெல்லாம். சரி போலாமா? எங்க? தம் அடிக்குதாண்டா. கார்த்திக். ஏய் என்னன்னு கேளு. மச்சான் என்ன வேணும்னு கேளண்டா. டேய், என் மூஞ்சி என்ன கொரியர் சர்வீஸ் போர்ட போட்டிருக்கே, பக்கத்துல தான் நிக்கிறாங்க. பேசுறா, ஓவரா சீனா போடுற. அவங்க தாண்டா இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம்னு சொன்னாங்க. என்ன ராஜி இது? நான் கார்த்திக் கிட்ட பேசணும். மச்சான் உன்கிட்ட தான் பேசணுமாண்டா. என்னன்னு கேளுற. என்னன்னு கேக்குறான். நான் கார்த்திக் கிட்ட தான் நேரா பேசணும். அவன் தான் பேச மாட்டான்ல, என்னென்ன பண்ண சொல்றீங்க? நீங்க கிளம்பி போனாலே போதும். நீங்க இல்லனா நாங்க தனியா பேசிதானே ஆகணும். ஓ, அப்ப இன்டைரக்டா நேரத்தை காலி பண்ண சொல்றீங்களா? இல்ல, டைரக்டா கெட் அவுட்னு சொல்றேன். Thank you. முன்னாடியே சொல்லி தான் போயிருப்பேன். என்ன கார்த்திக் இதெல்லாம்? என்ன? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு ஏன் இப்படி உன்னை நீயே அழிச்சுக்கிற? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல. இத பார்த்துட்டு உன்கிட்ட நான் பழைய மாதிரி வந்து பேசுவேன்னு நினைக்கிறியா? எதையும் எதிர்பார்த்து நான் எதுவும் பண்ணல. போய் நான் சங்கடம் பண்ணும் தான் இதெல்லாம் நீ என் முன்னாடி பண்றல்ல. அப்போ நான் அழிஞ்சு போறது உனக்கு சங்கடமா இருக்கா? என்ன கேள்வி இது? உன்னை இப்படி பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்காதா? அப்போ சரி பண்ணு. என்ன பண்ணணும்? பழைய மாதிரி இரு. ஏன் கார்த்திக் இப்படி சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிற? ராஜி, என் மேல உனக்கு நிஜமாவே அக்கறை இருந்துச்சுன்னா என்னோட இரு. இல்லைன்னா உனக்கு எது சரியோ அதை பார்த்துட்டு போ. இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. என்னால உன்னை ஏத்துக்க முடியாது கார்த்திக். அப்ப தேவையில்லாம அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு போய் உன் வேலையை பாரு. என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறேன். கார்த்திக், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. ஏய், நீ வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன நீ வளர்க்குற நாய்க்குட்டி நினைச்சியா? உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் இடத்த மாத்திட்டு போறேன். இல்ல ஆபீஸே மாத்திட்டு போறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா அட்வைஸ். ஹலோ விஷ்ணு, அண்ணன் கடைக்கு வரா, தம்மு போடலாம். ராஜி, ஏன் இப்படி ஆயிட்ட? நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிற, கார்த்திக்கும் கஷ்டப்படுத்துற, பாக்குற எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற. அதான் உன் மேல எங்க எல்லாருக்கும் கோவம். நான் யாருக்கும் எந்த ப்ராமிஸும் கொடுத்துட்டு ஏமாத்தல. எனக்கு இது தப்புன்னு தோணுது, அதனால தள்ளி போறேன். போதுமா? நீ போயிடுவ, ஆனா கார்த்திக் காலி ஆயிடுவான்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டான். அது எப்படி சொல்ற? சிட்டி பசங்கெல்லாம் அப்படிதான். கார்த்திக் அப்படி இல்ல ராஜி. அப்படிதான். நான் போனா 4 நாள் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அடுத்த ஆளை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். என்னடி அட்டக்கத்தி கதை சொல்ற? எல்லாரும் அப்படிதான். டெஸ்ட் பண்ணி பாப்போமா? எப்படி? இது யாரோடது? என் அம்மாவோடது. சென்னை வந்தா யூஸ் பண்றதுக்கு. என்ன பண்ண போற? ஹாய் ஹேண்ட்ஸம்னு ஒரு மெசேஜ் போடுவோம். ஏய் வேணாம் வேணாம். போட்டா கார்த்திக் என்ன ரிப்ளை பண்றான்னு பாக்க. நீ யாருன்னு கேட்டு பேசுவான். பாப்போம். நான் சொன்னேன்ல, ஹூ இஸ் திஸ்னு போட்டிருக்கான். நான் தான் சொன்னேனே, நான் காவியா, உன்னை எனக்கு பிடிக்குதுன்னு போடு. என்ன பதில் வருதுன்னு பாப்போம். I'm Kavya. I'm crazy about you.
இப்ப பாரு. என்ன போட்டிருக்க? சாரி, ஐ திங்க் யூ சென்ட் a message to a wrong person. இன்னொரு மெசேஜ் போடு. Okay. I know you, Karthi. I'm in love with you. பாப்போம் என்ன பதில் வருதுன்னு. Stupid. அப்புறம் கோமா ஒரு கெட்ட வார்த்தை. Don't send me a message again. இன்னொரு தடவை அனுப்புவோம். என்ன அனுப்ப போற? என் காதலுக்கு என்ன வழின்னு கேக்கலாம். பாரா, என்னாச்சு? I'm engaged with someone. Sorry, I won't reply again. Don't send messages. இப்ப தெரியுதா உன் ஆளு எவ்ளோ பக்கான்னு? இப்படி போட்டா எல்லாரும் தான் அப்படி பதில் போடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப பாரு, இதே மாதிரி விஷ்ணுக்கு போட்டு அனுப்புறேன். அவன் என்ன ரிப்ளை பண்றான்னு பார்க்கலாம். Hi sweetheart. பாரு, என்னாச்சு? ஹாய் ஸ்வீட் ஹார்ட். மொத மெசேஜ் ஸ்வீட் ஹார்ட்டா? இப்ப பாரு, ஐ லவ் யூ. ஏய் பாவண்டி. யாரு அவன்? பாவமா? அவன் ஒரு ஆளுன்னு பின்னாடி சுத்துற, நான் தான் பாவம். மீ டூடா செல்லும். I miss you. Darling, may I know your name, please? When are we meeting? Hey! I'm dying to hear your voice. Can I call you? பாத்தியா, இத கார்த்திக்கும் மத்தவங்களுக்கும் இருக்க வித்தியாசம். நினைச்சா வரதுக்கும் போனா போன்றதுக்கும் அவன் ஆள் இல்ல, பாத்துக்கோ. இந்த விஷ்ணு கேண்டீன்ல தானே இருப்பான். போய் 4 போட்டாதான் சரியா வரும். சரி வா, கேண்டீன் போலாம். நான் வரேன், நீ போ. பசிக்குதுன்னு சொன்ன? எனக்கு பசிக்கல. ஹோ, இப்ப அப்படியா? புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி செல்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீட இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ணிட்டாங்க? ராஜி பயங்கரமா அழுதுட்டாங்கடா. ஏன்டா இப்படி அழ வைக்கிற ராஜிய? பாவுண்டா ராஜி. யார் அவ? பாவமா? அது இல்லடா. டேய் கடுப்பாவுதுரா. இல்லடா, என்னதான் இருந்தாலும் அழும் போது கஷ்டமா இருக்குல்ல. அவ அழுதுட்டா, நான் அழல. அது ஒண்ணுதான் வித்தியாசம். என்ன மாமா? காதலிக்கிறதே டார்ச்சர் தான்டா. அப்ப நீ காதலிக்கிறியா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன். டேய் வேணாம். இல்ல மாப்ள. டேய் சொல்றேன்ல.
வேணான்னு. கோச்சிக்காதடா. என்ன உன் நகைச்சுவை டேலண்ட்டை காட்டி என்னை வெறுப்பேத்துறியா? சரிடா சரிடா விடுறா. என்ன சரி? சாரிடா. எப்படியோ சமாதானமா போறீங்க, அப்புறம் எதுக்கு நடுவில் எப்படி ஒருத்தர் போட்டு கொதறிக்கிறீங்க? நான் என்னடா பிரச்சனை பண்ணேன்? இல்லடா, நீ கொஞ்சம் பொறுமையா. டேய், காதலுக்காக என்ன டார்ச்சர் வேணா பொறுத்துக்கலாம்டா. ஆனா காதலியே டார்ச்சர்னா தாங்க முடியாதுடா. என்னடா சொல்ற? லவ்வுக்காக என்ன வேணா பண்ணலாம்டா. ஆனா ஒவ்வொரு தடவையும் லவ்வே இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தோட அலைய முடியாது மச்சான். அது ரொம்ப இம்சடா. புரியுதுடா. டேய், சின்ன பிரச்சனை வந்தா கூட போதும், உடனே சொல்ற முதல் வார்த்தை பிரிஞ்சிடலாம், சரியா வராது. இதை வாய்க்கு சொல்லிக்கிட்டே இருந்தா அது எப்படிடா சரியா வரும்? டேய், அதெல்லாம் தெரிஞ்சுதானே அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டா கடுப்பாவுதுடா. இல்லடா, வேணா அவங்க அப்பாக்கா யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். டேய், அந்த மீசை என்னடா பண்ணுவான்? அவனுக்கு என்ன தெரியும் ராஜியை பத்தி? 100 பவுன் நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுத்தா ராஜி சந்தோஷமா இருந்துருவாளா? டேய், அப்பா அம்மானா அவ்வளவுதானே யோசிப்பாங்க. டேய், அதுக்கு தான்டா ஆண்டவன் குடும்பத்துக்குன்னு ஒரு மூலையை கொடுக்காம தனித்தனியா ஒருத்தருக்குன்னு ஒரு மூலையை கொடுத்துருக்கான். அந்த மூலையை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கணும்டா. மச்சான், வெறுப்புல சும்மா டைலாக பின்ற. டேய், இந்த உலகத்துல யாரை வேணா மன்னிக்கலாம்டா. ஆனா முட்டாளுங்களை மட்டும் மன்னிக்கவே கூடாதுடா. அவனுங்களும் வாழ மாட்டானுங்க, கூட இருக்கிறவனுங்களையும் வாழ விட மாட்டானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப ஒழுங்கா ராஜா சமாதானப்படுத்து. யாருக்கிட்டையும் சமாதானம் அன்னதானம்லாம் பண்ண முடியாது. இல்ல மச்சி. டேய், இந்த வயசு மேட்ரை அவங்க அப்பா சொன்னா கூட ஓகேடா. ஏன் என் அப்பா அம்மா சொன்னா கூட ஓகே. இவ ஏன்டா சொல்றா? கடுப்பாவுதுடா. டேய், ராஜால உன்னை விட்டு இருக்க முடியாதுடா. அந்த நம்பிக்கையில தான்டா இவ்வளவு தூரம் சண்டை போடுறது. சரி மச்சான், இதுக்கு என்னதான் வழி? ராஜியோட பொறுமையை முடிஞ்ச வரைக்கும் சோதிக்கிறது தான். புரியலையே. வெறுப்பேத்துறது. வெறுப்பேத்துனா என்ன ஆகும்? உண்மையான அன்பு இருந்தா அவ என் பக்கம் வருவா, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவா. டேய், அவ வருவாடா, எனக்கு தெரியும். ஓ, அப்ப நீ விட்டு பிடிக்கலான்றியா? விட்டா பிடிக்க முடியாதுடா. புரியல. நம்ம எதுவும் செய்யலைனா நம்மளை விட்டு இப்படி தள்ளி இருக்கிறது அப்படியே அவளுக்கு பழகிடும். தள்ளி இருந்து பழகிருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம்டா. கண்ணீரோட டாட்டா சொல்லிட்டு வேற யாரு கூட போய் வாழ ஆரம்பிச்சிருவா. நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்தை அவங்களுக்கும் புரிய வைக்கணும். 2 பேரும் ஒருத்தர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு உணர வைக்கணும்டா. அவன் வாழ்க்கையை அவளுங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அசால்ட்டா வேணாம் முடியாதுன்னா விட்டுருவோமா? ஓ, அப்படி சொல்றியா? கெஞ்சி காதல் வாங்குறதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல். தட்டி தாண்டா பறிக்கணும் காதலை. உன் வழி தனி வழியா இருக்க மச்சி. ஆனா அந்த வழியில வலியும் வேதனையும் இல்லாம இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் மச்சி. தேங்க்ஸ். இந்த சாதாரண காரணத்தை விட நம்ம லவ் பெருசுன்னு அவளுக்கு நான் புரிய வைப்பேன்டா. புரிய வைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா. நெட்டெக்னு ஒரு கம்பெனி நம்ம வேலை செய்யறதுக்கு சம்பளம் தருதுடா. லவ் ஃபுல் டைமா பண்ற கேப்ல கொஞ்சம் வேலையும் செய்டா. சேட்டு பாவம்ல. லட்சுமி, என்ன? கொஞ்சம் நிமிந்து பாரேன். என்ன? என்ன வயிறு வலிக்குதா? லட்சுமி, இல்ல சீரியஸா தான் கேக்குறேன். நான் வெக்கப்பட்ட லட்சுமி. என்ன ரியாக்ஷன் குடுக்குறேன்னு ஒரு தடவை வாயால சொல்லிடு, இல்லனா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் வெக்கம்னு கேக்குறத விட்டு வேற ஏதோலாம் பேசிட்டு இருக்க? அதானே, ஏன் வெக்கம்? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு முதல்ல நான் gift கொடுக்க போறேன். அதையே என்கிட்ட சொல்ற? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு தெரியலையா? ஹே, 1-2னா கண்டுபிடிக்கலாம். உன்ன மாதிரி ஒரு கூட்டத்தையே வச்சிருக்கிறவனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லட்சுமி, சொல்லு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீதான். ஓ, எனக்கு தான் அந்த கிஃப்டா? இந்த இடத்துல நீ ஃபீல் ஆகணும் லட்சுமி. டேய், ஒழுங்கான கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கியா இல்ல ஏதாவது மொக்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கியா? லட்சுமி, இந்த gift உலகத்திலே நான் தான் 2வது தடவையா கொடுக்கறேன். செகண்ட் டைமா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராஜா அவரோட லவ்வபிள் மனைவி கொடுத்தாரு. The world's wonderful gift. பிரிச்சு பாரு, அப்படியே மைக்க போட்டு கீழே விழுந்துருவ. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாகிலியே. பிரிச்சு பாரு லட்சுமி. தாஜ்மஹாலா? லட்சுமி, இது ஒரு gift. அப்படி அவுட்டா?
இதுதான் ராஜா ராணிக்கு கொடுத்த கிஃப்டா? ஐயோ, தாஜ்மஹால் வாங்கிட்டு வாடானா வாணிமஹால் பக்கத்துல இருக்க மல்லிகைல போய் தாஜ்மஹால் டீ தூள் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து என் மனத்தை வாங்கிட்டானுங்களே. உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு லட்சுமி. ஒரு தப்பும் இல்ல. கிஃப்ட நாம போய் வாங்கணும். ஆள் வச்சு வாங்கிட்டு வர சொன்னா இப்படிதான் ஆகும். சாரி லட்சுமி. இதான் நீ எனக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் இல்ல? இல்ல லட்சுமி. நீ தானே கொடுத்த? இல்ல இது வாபஸ். இது கணக்கிலே கிடையாது. இதான். அட பாவி, இது என்ன? உலகத்துல யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு gift. நீ கொடுத்தது கூட உலகத்துல யாருமே யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டாங்க. லட்சுமி, இது சீரியஸான gift. மவனே, இதுக்குள்ள மட்டும் ஒரு மேக்கப் செட் இருந்துச்சு, நீ செத்த. இல்ல லட்சுமி, அது கொடுங்க. அது கொடுங்க. என்ன மேக்கப் கிட் தானா? இல்ல இருந்தாலும் இந்த gift வேணாம். நல்லா இருக்காது. நான் வேற தரேன். முதல் கிஃப்ட்னு சொல்லிட்டு எத்தனைடா வாங்கிருக்க? இல்ல லட்சுமி, நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி ரூபாய் போட்டியில ஆப்ஷனை கொடுத்துதான் ஆன்சரை கேக்குறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். வாட்ச் எல்லாம் என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. என்ன லட்சுமி, நீ டப்பாவை திறக்காம ஆன்சர் சொல்லிட்டு இருக்க? ஹே, நீ வாங்கி கொடுத்த லட்சணத்துக்கு திறந்து பார்த்து சர்ப்ரைஸ் வேற ஆகணுமா? போதும் போதும். லட்சுமி, இத ட்ரை பண்ணி பாருங்களேன். மவனே, இதுல மட்டும் புடவை இருந்துச்சு, நீ செத்தடி. வேணாம் லட்சுமி, அது கொடுங்க. அத கொடுங்கல. இது வரைக்கும் கொடுத்த எல்லாத்தையும் மறந்துருங்க. இதுதான் நான் உங்களுக்கு தரப்போற பெஸ்ட் gift. என்ன ரிங்கா? லட்சுமி, அதானே? You are so predictable, விஷ்ணு. கார்த்திக்ல எப்படி அசத்துறான் பாரு. அவனுக்கு ஒரே ஒரு ஆளு, அதான் யோசிச்சு அசத்துறான். எனக்கு அப்படியா? ஹோ, அப்ப உனக்கு நிறைய இருக்கா? அத என்கிட்ட வேற சொல்ற. அது இல்ல லட்சுமி, அது வந்து அதை விட நான் பேசாம காசு உன் கையில கொடுத்துறேன். உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு கவர்ல போட்டு திருப்பி என்கிட்டே கொடுத்துரு. நான் gift wrap பண்ணி திரும்ப உன்கிட்டே கொடுத்துறேன். சிரிக்காத லட்சுமி. இந்த gift மேட்டர் நான் கொஞ்சம் சொதப்பல் தான். அழகா வாங்கி தரணுமா இல்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வாங்கி தரணுமான்னு யோசிச்சு நானே குழப்பிக்கிட்டேன். சரி விடு லட்சுமி, நான் முதல் gift கொடுக்கறதுல நான் சொதப்பிட்டேன். உனக்கு இதெல்லாம் மறந்துட்டோம். அப்புறமா திரும்ப முதல்ல இருந்து ட்ரை பண்றேன். இரு நீ gift கொடுக்கலன்னு யார் சொன்னது? நான் எங்க கொடுத்தேன்? இவ்ளோ நேரம் நான் எதையுமே யோசிக்காம சிரிச்சிட்டு இருந்தேன். இந்த சந்தோஷத்தை விட பெரிய gift என்ன இருக்க முடியும்? லட்சுமி, நிஜமாதான் விஷ்ணு, அதுதான் விலை மதிக்க முடியாத gift. தேங்க்ஸ். என்ன லட்சுமி நீ இப்படி சொல்ற? நிஜத்தை சொன்னா ஃபீல் பண்ணு. சரி, உனக்கு நான் என்ன gift தரணும்? நான் உன்னை கேட்பேன், தருவியா? ஹேய், விவகாரமா எதுவும் கேட்க கூடாது. சேச்சே, இது அப்படி கிடையாது. என்ன வேணும்? ஒரு வாட்டி என்ன ஃப்ராட்னு சொல்ல. லட்சுமி லட்சுமி ப்ளீஸ் 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 ஒரே வாட்டி லட்சுமி ப்ளீஸ் லட்சுமி. போடா ஃப்ராட். 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 நன்றி லட்சுமி. இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் தண்ணி அடிக்கிறானா என்ன? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. சும்மா என்ன வெறுப்பேத்தன அடிக்கிறான், அப்படிதானே? இல்ல ராஜி, அவன் கொஞ்சம் குடிக்கிறான் தான். போய். இல்ல நிஜமாதான். எதுக்கு குடிக்கணும்? இல்ல நீங்க அவனை வேணான்ட்டீங்களே, அதான். ஓங்கி ஒண்ணு விடுவேன். எந்த காலத்துல இருக்கான் அவன்? தாடி விடுறதும் தண்ணி அடிக்கிறதும். ஏங்க, அவன் கொஞ்சம் சென்டிமெண்டான பழைய டைப் ஆள் தான். முடி அவனுக்கு சரியா வளராதுங்க, அதான் அவன் தாடி ட்ரை பண்ணல. விஷ்ணு, விளையாடினது போதும், உண்மையை சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன் ராஜி. சிகரெட்டும் பிடிக்கிறானா? உஃப் உஃப் நூதி தள்ளுறான். நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டனே, தர மாட்டேங்கிறான். உனக்கு வேணா தனியா வாங்கிக்கோ சொல்றான். ஓ, நீங்க தட்டி கேக்குறத பத்தி சொல்றீங்களா?
உங்க ஃப்ரெண்டு இவ்வளவு நாளா யோகியமா இருந்தான், கெட்டு போறான், ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் ராஜி. ஏன்? கெட்ட பழக்கத்தெல்லாம் சின்ன வயசுல ஆரம்பிச்சிட்டா ஒரு வயசு வந்தோன்னு மனசு பக்குவப்பட்டுரும். ஆனா லேட்டா சிகரெட் தண்ணி ஆரம்பிக்கிறவங்க அடிச்சு தள்ளுவாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. இந்த கதையெல்லாம் இப்ப இங்க வேணாம். நிஜமாவே கார்த்திக் தம்மு தண்ணி எல்லாம் அடிக்கிறானா? எத்தனை வாட்டி தான் இதே கேள்வி கேட்பீங்க? ஏன் இன்னொரு வாட்டி பதில் சொன்னா குறைஞ்சா போயிடுவ? என்ன மரியாதை லைட்டா தேயுது. ராஜி அடிச்சு ஆடுற கெயில் மூட்ல இருக்காங்களோ? கேக்குறேன்ல. ஆமா ஆமா. என்ன ஆமா? கார்த்தி தம்மு அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். என்ன யோசிக்கிறீங்க? இத ஈஸியா சரி பண்ண ஒரு வழி இருக்கு. எப்படி? நீயும் நானும் பழைய மாதிரி ஜோடின்னு சொன்னா சரியாயிட போறான். அப்படியா? சரியாயிடுவானா? ஆமா ராஜி, நீங்க அவன்கிட்ட பழம் விட்டு பேசுங்க, தானா சரியாயிடும். சரி பாக்குறேன். ஏங்க நீங்க எங்கேயும் போய் அவனை பார்க்க வேணாம், அவனே உங்க பின்னால வரான் பாருங்க. ஹாய். டேய் லைட்டர் கொடு. டேய் முதல்ல உட்கார்றா. டேய் குர்றான்றல்ல. டேய் ஆபீஸ் கேண்டீன்டா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அவுட், நீ லைட்டர் கொடு. தேவையில்லாம வார்னிங் கொடுக்க போறாங்க. டேய் குடுத்தா குடுக்கட்டும், குர்றா. ரைட்டு, உன் இஷ்டம். என்னடா இப்ப எதுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கம்? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ போச்சு. வேணாம். அதத்தான் நானும் சொல்றேன், வேணாம். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட இது இல்லாம. அப்படி முறைச்சா பயந்துருவோமா? சிகரெட் தண்ணின்னு தொட்டு பாரு, கொன்னுடுவேன் உன்னை. இப்போ சொல்றேன், நீயும் நானும் சேரலாம் முடியாது. அதுக்காக உன் மேல அன்பு இல்ல, அக்கறை இல்ல ஆயிடாது. தப்பு பண்ணா பார்த்து சும்மா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. டேய் என்னடா இது? மச்சான் என்னடா? டேய் என்னடா சிரிக்கிற? ஃபர்ஸ்ட் போற நீ வெக்கமே இல்லாம சிரிக்கிற. என்ன அடிச்சால? அச்சாலா? அச்சு அடியில என் காது கொய்யன்னு கேக்குதுடா. இது போதும் மச்சான், டெல்லி வரைக்கும் பேசும். உன் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல ராஜா. அதெல்லாம் உனக்கு புரியாது, போய் டீ சொல்லு. எப்படியோ போ.